ஓகே. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜிகேல இருக்கிறோம். எந்த உயிரினம் தூங்கிய பிறகு இறந்து போகும்? பாம்பு, எறும்பு, கரடி, யானை. சரியான ஆன்சர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எறும்பு. ஏன்? ஒரு ஐடியா வச்சுங்க. எறும்புல என்ன இருக்குது? ஃபார்மிக் அமிலம். பார். அப்போ பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். தூங்குச்சுன்னா இறந்துரும். அப்போ எறும்பு. அப்போ 2 கொஸ்டின் இதில் ஆயிடுச்சு. எறும்புல ஃபார்மிக் அமிலம்னு இருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த பழம் சர்க்கரை இல்லாதது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழைப்பழமா, மாம்பழமா, திராட்சையா, நாவல் பழமா? கண்டிப்பாக தெரியும். வாழைப்பழத்தில் சர்க்கரை இருக்குது. மாம்பழம் சொல்லவே தேவையில்ல. திராட்சையில் டார்டாரிக் அமிலம் இதெல்லாம் இருக்குது. அப்போ நாவல் பழம். ஓகேங்களா? நாவல் பழ கொட்டையை அரைச்சி, காய வச்சு, அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா சுகர்காரங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி பார்த்துங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த உயிரினத்திற்கு எல்லாமே இரட்டிப்பாக பெரிதாக தெரியும்? யானை, புலி, சிங்கம், ஒட்டகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசுனாவே யானை. நம்ம குவி லென்ஸில் 2Fக்கும் Fக்கும் இடையில ஏதாவது ஒரு இடத்துல வச்சா பொருள் வந்து இரட்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு உயிரினத்துக்கே இரட்டிப்பாக தெரியுதுன்னா அது யானை. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த விட்டமின் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் காணப்படுவதில்லை? வைட்டமின் டியா, வைட்டமின் ஏவா, வைட்டமின் பியா, வைட்டமின் சியான்? வைட்டமின் சி வந்து எலுமிச்சை பழம் இந்த மாதிரிலாம் இருக்குது. இது வைட்டமின் டி. ஏன்னா வைட்டமின் டி வந்து சூரியனில் காணப்படுது. சூரியன்லேருந்து வரக்கூடிய விட்டமின் தான் டி. இதில் ஒரு ஷார்ட்ஸ் கூட வச்சுக்கலாம். சூரியன் டே டயத்தில் உதிக்குமா, நைட் டயத்தில் உதிக்குமா? டே டயத்தில். அப்போ சூரியனில் இருக்கக்கூடிய விட்டமின் டி, பழங்களில் அது கிடையாது. ஓகே. டி விட்டமின்னாவே நீங்கள் ஸ்கின் ஞாபகம் வச்சுக்கலாம், தோலை. நெக்ஸ்ட். இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் உள்ளன? 25, 27, 28, 29 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 மாநிலங்கள் இப்போ கரண்ட்லி. ஓகேங்களா? யூனியன் பிரதேசம் எத்தனைங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு. இந்தியாவில் அதிகம் பயிரிடப்படும் மசாலா பயிர் எது? மஞ்சளா, மிளகாயா, இஞ்சியா, ஏலக்காயா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிளகாய். இதுதான் அதிகம் பயிரிடப்படும் மசாலா பொருள். அந்த மாதிரி வச்சுக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், 7வது கொஸ்டின். எந்த மாநிலம் இந்தியாவின் தேவபூமி என்று அழைக்கப்படுகிறது? ஸ்ரீநகர், காஷ்மீர், மதுரா, உத்தரகாண்ட். எதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன்னா என்னது? சாமி. சாமி உத்தரவு கொடுத்துருச்சு. அப்போ உத்தரகாண்ட். இந்த மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட். தாஜ்மஹால் கட்ட எவ்வளோ காலம் ஆனது அப்படிங்கிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா, 12 ஆண்டுகளா, 22 ஆண்டுகளா, 5 ஆண்டுகளா, 28 ஆண்டுகளா? ஏன்னா அப்போலாம் ஜேசிபி பெரிய நவீன இயந்திரங்கள்லாம் கிடையாது. அப்போ காலம் அதிகமாக தான் இருக்கும். 22 ஆண்டுகள். இந்த கொஸ்டினை படிக்கும்போதே இன்னொரு கொஸ்டினை நீங்கள் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். என்னது? மொழிவாரி மாநிலங்கள் இந்தியாவில் அரசு அலுவலக மொழிகள் எத்தனை? 22. அதே மாதிரி ரவுலட் சட்டம் அது 1922 அது என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 22ன்னு வரும்போது அதுக்கு ரிலேட்டடாக ஆன்சரையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட். அதிக அளவு எண்ணெய் உணவு உட்கொள்வதால் மனிதனுக்கு எந்த நோய் ஏற்படலாம்? புற்றுநோய், கற்கள், மலச்சிக்கல், அம்மை. ஓகேங்களா? எண்ணெய் எப்படி தயாரிப்பாங்க? செக்கில் போட்டு தான் அப்படியே இருப்பாங்க. அப்போ செக்கில் போட்டு தான் என்ன தயாரிக்கும்? செக்கு, சிக்கு, சிக்கல். அப்போ மலச்சிக்கல். ஆக எண்ணெய் உணவு சாப்பிட வேணாம்னு சொல்ல, அளவோடு சாப்பிடணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். எந்த நாடு பறக்கும் காரை உருவாக்கியுள்ளது? சீனா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா. இதுக்கு ஒரு ஐடியா வைக்கலாம். ஐடியாங்கிறத விட குழு சொல்லலாம். என்னது? 2ஆம் உலகப் போரில் பாதிக்கப்பட்ட நாடு எது? கடைசியாக ஜப்பான். ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு போட்டாங்க. அதே முதல் உலகப் போரில் வலிமை வாய்ந்த கிழக்காசிய நாடாக எது உருவாச்சு? ஜப்பான். ஆனால் 2ஆம் உலகப் போரில் அப்படியே தலைகீழாயிடுச்சு. இந்த மாதிரி பார்த்துங்க. ஓகே. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.